இந்த மாதிரி ஒரு தடவை தோசை சுட்டு கொடுத்து பாருங்கள், பிள்ளைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் வல்லாரை கீரையை சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கி வரட்டும், அப்போ தான் இதில் கசப்பு தன்மை இருக்காது. நல்லா வதக்கி ஆற வச்சுருங்க. இது ஆறுறதுக்கு அப்படியே இதுக்கு தேவையான சட்னி அரைச்சிடலாம். கொஞ்சமாக தேங்காய், பொட்டுக்கடலை, காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, உப்பு எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். அதை வந்து நான் தாளித்து கொட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து கீரை நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1/2 டீஸ்பூன் சீரகம், மிளகு ரெண்டுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க தோசை மாவு கூடவே கலந்து சுடலாம். மாவு கொஞ்சம் புளிக்காத ஃப்ரெஷ் மாவாக இருந்தாக்கா நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். கலந்து விட்டுட்டாக்கா மாவு ரெடி ஆகிடும். நார்மலாக நம்ம தோசை ஊற்றுற மாதிரியே ஊற்றி எடுத்துக்கலாம். நல்லா மொறுமொறுப்பாக சூப்பராக வரும். மெமரி பவர் அதிகப்படுத்துறதுக்கு இந்த வல்லாரைக்கீரை ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். வளர்கிற பிள்ளைங்களுக்கு இது அடிக்கடி செஞ்சு கொடுங்க. எப்போ கிடைச்சாலும் இந்த வல்லாரைக்கீரையை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்டியான வல்லாரைக்கீரை தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.